அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயத்தை நான் 23ஆம் தேதி வியாழக்கிழமை பேசியிருக்கணும். அக்கா அனீஸ் பாத்திமா நடந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை. நான் எலெக்ஷனுக்கு எங்கள் ஊருக்கு ஓட்டு போனனால இந்த விஷயத்தை பற்றி பேச முடியல. அதுவே எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஏன்னா அக்கா அனீஸ் பாத்திமாவோட இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே நான் மட்டும் இல்லை, உலக தமிழர் எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. அது என்னால் உணர முடியுது. நான் ட்விட்டரில் பார்க்குறேன், எல்லா பக்கமும் பார்க்குறேன். எல்லாமே அக்கா அனீஸ் பாத்திமா இந்த அளவுக்கு தாக்கி இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே அவ்வளோ தூரம் மன வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஒரு 8 மாத கர்ப்பிணினா அந்த கர்ப்பிணியால் நடக்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளோ வலி, வயிற்றில் அந்த குழந்தை இருக்கனால எவ்வளோ வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை திமுக சேர்ந்த இந்த ரவுடி சுரேஷ் அப்படிங்கிறவரும் அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஆட்கள்லாம் ஆட்களை வச்சு தாக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டு இந்த படத்தை பார்த்தோன்னே உண்மையாலுமே ஒரு மன வேதனை ஆயிடுச்சு. என்னடா திமுககாரங்க ரவுடி பசங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் ஒரு நிறைமாத கர்ப்பிணி, இப்போ அவங்க வீட்லேயே அவங்க அம்மாவோ தங்கச்சியோ அவங்க மனைவியோ அந்த ஒரு கர்ப்பிணி, அந்த 8 மாத கர்ப்பிணி காலங்களில் எவ்வளோ வலியை க்ரோத் த்ரூ பண்ணுவாங்க, உயிர் போகிற வலி இருக்கும். அதோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை அதுவும் அம்சம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்காங்க, வேட்பாளர் கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லதை மீறி நான் உன்னை கொலை பண்ணுவேன், கொலை பண்ணாமல் விட மாட்டேன், உன்னை அடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி வயிற்றுலே அடிச்சிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல அடிபடவே கூடாதோ வயிற்றில் தான் அடிபடவே கூடாது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, திமுக சேர்ந்த ரவுடி கும்பல் வயிற்றில் அடிச்சிருக்காங்க. அந்த செய்தியை கேட்டு உண்மையாலுமே எனக்கெல்லாம் அவ்வளோ தூரம் ஒரு சோகமாயிருச்சு. என்னடா நம்ம தங்கச்சி இப்படி அனீஸ் பாத்திமா அவர்களை இப்படி பார்க்கும்போது அவ்வளோ தூரம் ஒரு சோகமாயிருச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அம்மாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடம் போல் இருக்குது. அங்கே இருக்க ஒரு நடுநிலைப்பள்ளி. அங்கே அனீஸ் பாத்திமா அவர்கள் வேட்பாளர் எல்லா பூத்துக்கு போவாங்களே, அந்த மாதிரி அந்த ஒரு பூத்துக்கு போயிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நான் கூட ஓட்டு போட போனேன். அந்த ஓட்டு போடுற அந்த ஓட்டு சாவடிக்குள்ளே போகும்போது அந்த நம்ம கட்சி துண்டுனா கட்சி துண்டை போடக்கூடாது. அதே மாதிரி இந்த பேஜு அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த திமுக சேர்ந்த இந்த ரவுடி கும்பல் இந்த விஜயகுமார் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வக்கீலாம் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த இடத்துல ஐயுஎம்எல் சார்பாக ஷாஜகான் அப்படிங்கிறவர் தான் வேட்பாளர் இருக்கார். இந்த ஷாஜகான் எப்பயுமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சட்டையில் அந்த சின்னத்தை பேஜ் மாதிரி போட்டுக்குவாங்க. இப்போ நல்லா பாருங்கள், அக்கா அனீஸ் பாத்திமாவும் அண்ணன் அம்சத்தும் போகும்போது அந்த துண்டு போட்டு போயிருப்பாங்க. அந்த துண்டை கழட்டிடுங்கன்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி இருக்குல்ல, அந்த வாக்குச்சாவடிக்குள்ளேயே போய் அந்த பேஜோடு போய் தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிட்டு, நான் இப்போ தான் எங்கள் பூத்துலேயே அதே மாதிரி ஒரு வேலையை தான் ஒரு ஆளை பார்த்தா நாங்கள் நல்லா கொடுத்து தாட்டி விட்டோம். அங்கே இருக்க மக்களே போடா வெளியே என்ன பண்ணுறது நாங்கள், அதாவது நம்ம வரிசையில் நின்றுட்டுருப்போம். ஆண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து வரிசையில் நின்றுட்டுருப்போம். ஒரு பக்கம் ஆண்கள் 2 பேர் பெண்கள் 2 பேர்னு இப்படி சைடில் இப்படி தானே விடுவாங்க. ஒரு லைனாக 2 லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஒரு லைனாக போகும்ல. அப்போது அந்த பின்னாடி இன்னொரு பாதை இருக்கும். அந்த பாதை வழியாக இந்த நடக்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த இடையில விட்றது. அதே மாதிரி இந்த குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த விட்றது. நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலையை பார்த்திங்கன்னா அந்த பூத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த திமுக காரங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் பூத்தில் நாங்களே போய் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அலையாத, நாங்கள் வரிசையில் நிற்கிறவங்க என்ன கேனப்பையில் எவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த பூத்து நடந்துருக்குது. இந்த ஆள் அங்கே நின்றுக்கிட்டு அதிகாரம் பண்ணுறது, அது அந்த பேஜை போட்டு அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா அனீஸ் பாத்திமாவும் அண்ணன் அம்சத்தண்ணனும் இந்த மாதிரி. அதுவும் போலீஸை தான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பாருங்கள் பூத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆள்லாம் இருக்கக்கூடாது, எங்களை கழுத்தில் துண்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எதுக்கு இவரை நீங்கள் போட்டு அனுமதிச்சிருக்கீங்க, பேஜ் அந்த சின்னத்தை பச்சை குத்த, அதான் பச்சை அந்த பேஜ் மாதிரி போட நீங்கள் ஏன் விட்டுருக்கீங்கன்னு சொல்லி நியாயமான கேள்வி தான் கேட்டுங்க. உடனே அதுக்கு அந்த விஜயகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதான் ரவுடி குமார் தான் அவர் பேர், திமுக காரு, அது எப்படி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர்த்துக்கு நீ எப்படி சொல்கிற நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் ஆனதை உடனே இரு நான் 200 பேர்த்த கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி உடனே ஃபோனை போட்டு 200 பேர்த்த கூப்பிட்டு வந்த பூரா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா குடிபோதை, திமுக காரனா என்ன குடிபோதையில் தான் எல்லா தப்பும் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும். குடிபோதையில் ஆனால் ஃபஸ்ட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க இருந்துருக்கிறாங்க, தடுத்து பார்த்துருக்குறாங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஆட்கள் கம்மி, இவங்க 200 பேர்த்த இறக்கியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜெல்லாம் எல்லா சேனலில் வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க அடிக்கிறாங்க, நம்மளுக்கும் தடுக்க பார்க்குறாங்க. அதில் ஒரு கட்டத்தில் அனீஸ் பாத்திமா நிறைமாத கர்ப்பிணின்னு சொல்லியும் போய் அடிச்சிருக்கான் இந்த சுரேஷ் அப்படிங்கிற திமுகவுடைய நகர செயலாளர். அராஜகம் அட்டூழியம், ஒரு பெண்ணுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் திமுக காரங்களால அதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அவங்க அக்காவுக்கோ அவங்க தங்கச்சி இந்த மாதிரி நிறைவாத கர்ப்பிணியாக இருந்தால் இந்த மாதிரி அவங்க அந்த பெண்ணோட வயிற்றில் இது பண்ணுவாங்களா, அடிப்பாங்களா? இவங்கெல்லாம் மனிதனே கிடையாதுங்க, மிருகங்க. மனித உருவத்தில் இருக்க திமுககாரங்க ஒரு மிருகத்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்க முடியும். அதே மாதிரி அக்கா அனீஸ் பாத்திமாவை தாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அம்சத் அவர்களை அந்த சேரை அந்த வீல் சேரில் உட்கார வச்சாலும் நான் அவனை விட மாட்டேன், அவனை அடிப்பேன், என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, நான் பேஜை போடுவேன், எந்த வேணால் போடுவேன், அதை கேட்க நீ யார், நீ எதுக்கு இந்த மாதிரி போலீஸில் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி திருப்பி தாக்க போயிருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு அவங்கள தடுத்து விட்டு போலீஸ்லாம் தடுத்து விட்டு, போலீஸ் தடுத்தாலுமே கேட்க மாட்றாங்க.
அப்புறம் அக்கா வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ அக்கா ஓரளவுக்கு வந்து நலமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதில் அந்த பிரேமலதா வந்து சொல்லிச்சு பார்த்தீங்களா, இந்த திமுக ஆட்சியில் என்ன நடக்குது, என்ன ஒரே ஒரு குறை சொல்கிறாங்கன்னா, அங்கே பெண்களுக்கு எதிராக வந்து கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதே மாதிரி கஞ்சா, போதைப் பொருட்கள்லாம் இங்கே வந்து கற்று கிடக்காம வித்துட்டு இருக்குன்னு. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு பாருங்கள். ஒரு கர்ப்பிணின்னு பார்க்காம குடிபோதையில் வந்து அடிச்சிருக்காங்க. குடிபோதையில் வந்து அடிச்சிருக்காங்க. அவர் ஒரு வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியோட பாபநாசம் தொகுதி வேட்பாளரை வந்து அடிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு இல்லாமல் சீர்கெட்டு போகிறதுக்கு காரணம் யாருன்னா அது திமுககாரன் தான், வேறு யாரும் கிடையாது. அதிமுககாரங்களோ, நாம் தமிழர் கட்சிக்காரங்களோ, தாவிக்காரங்க கூட கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ ஓவராக வந்து என்ன ஒன்று தண்ணியை போட்டு ஒரு பெண்ணை, கர்ப்பிணி பெண்ணை அடிக்கிறது யாருன்னா மெயினாக இவங்க தான். வேறு யாரும் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் மனுஷங்க தான். அந்த அக்கா போட்டு வந்து அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமாக வந்து என்ன பண்ணுறாங்க, நடந்திருக்காங்க. ஃபுல்லாக அராஜகம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிறான் ஒருத்தன். அவள் யார், திமுககாரன். அதே மாதிரி தான் இங்கே 2 வயசு குழந்தைய வந்து கற்பழிக்கிறான். அவள் யார், திமுககாரன். எந்த பக்கம் திரும்பினாலும் திமுக காலம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து கேடு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனாலும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, திமுக அப்படின்னு சொல்லி திமுக ஓட்டு போடுறாங்க. அப்போ இந்த மக்கள் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பெண்ணை இதே மாதிரி எவனா தாக்கியிருந்தானா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதை வந்து அந்த உணர்ச்சியை வந்து கொண்டு வாங்க. இதுக்கு மேலே என்னத்தை கொண்டு வரது, அதான் முடிஞ்சு வச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு பாதி பேர் திமுக வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் திருப்பி நீங்கள் திமுக ஆட்சியில் நீங்களும் கொடுமையை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போராட்டத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க. அண்ணன் சீமான் வந்து அக்கா அனீஸ் பாத்திமா அவர்களுக்கு ஃபோன் போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஃபோன் போட்டும் பேசியிருக்காங்க. என்னம்மா பண்ணுது, உடம்பு எப்படிமா இருக்குது, பார்த்துக்கம்மா அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது அக்கா அனீஸ் பாத்திமா நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நிறைபாத கர்ப்பிணி 5 மாதம் தேர்தல் வரம்பு இருந்திருக்கு. அவங்க நினச்சிருந்தா நான் நிற்கலண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ணன் சீமான்ட்ட. அண்ணன் வேறு வேட்பாளர் வந்து போட்டிருப்பார். ஆனாலும் கூட நம்ம வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கணும், கட்சிக்கு நேர்மையாக இருக்கணும். நம்ம வந்து இந்த கட்சியால் தான் வளர்ந்தோம். அப்போது இந்த இனத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான வேலை இந்த வேலை தான். அண்ணன் சீமான் வந்து நம்மளை நம்புகிறாரு. அந்த ஒரு நம்பிக்கை சீமான் மேலே, சீமானா அக்கா அனீஸ் பாத்திமா வச்சுருப்பார்ல, அதை காப்பாற்றணும். எல்லாமே அதானுங்க. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தமிழ்நாட்டை தமிழை ஆளணும், இங்கே தமிழ் மண்ணு காக்கப்படணும், மொழி காக்கப்படணும், இனம் வந்து ஒரு இனத்தில் ஏதாவது ஒரு விடிவெளி இனத்துக்கு வந்து பிறக்கணும். அப்போ நம்மளால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதானே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தானே. நம்ம சீமானுக்கு எப்படி நம்ம உண்மையாக இருக்க முடியும்? இப்படி நம்ம உண்மையாக இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம பிறந்ததுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் மனசில் வச்சு தான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் கூட நான் இப்போ தமிழ்லைனில் வச்சுருப்பேன். ஒரு பக்கம் நிறைமாத கர்ப்பிணியாக வளகாப்பு பண்ணுற ஸ்டேஜில் வந்து வளகாப்பு பண்ணுறாங்க. ஆனாலும் களத்துக்கும் போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் உள்ள பெண்மணியாக அக்கா அனீஸ் பாத்திமா இருக்கிறாங்க. இதே இந்த திமுக ரவுடி பசங்க இப்படி வந்து அந்த அக்காவுக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் சீமான் அவர்கள் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காரு. அதான் எச்சரிக்கை வந்து விட்டுருக்காரு. நீங்கள் வந்து அந்த குண்டர்களை கைது பண்ணணும், கைது கூட பண்ணலையாம். இதெல்லாம் எந்த நாட்டில் நம்ம இருக்கோன்னு பாருங்கள். இவ்வளோதான் இந்த திமுக அரசு, இந்த காவல்துறை எல்லாமே. ஏதாவது ஒரு சின்ன இதுனா நான் எல்லாத்தையும் பிடிச்சி போய் ஜெயிலில் போடுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சம்பளம் இருக்குது. அந்த சுரேஷையும் அந்த விஜயகுமார் இவங்கெல்லாம் கைது பண்ணலை போல் இருக்குது. அதனால் அம்மாப்பேட்டையில் நம்ம நாம் தமிழருக்கு சார்பாக வந்து இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. நம்ம ஆளுங்க போய் எல்லாம் வந்து கலந்துக்குங்க. ரொம்ப சோகமாக இருக்குது. நம்ம அனீஸ் பாத்திமாவுக்கு நடந்த அநீதிக்கு நம்மெல்லாம் வந்து குரல் கொடுப்போம். ஏன்னா நம்ம தங்கையாக தான் அனீஸ் பாத்திமா பார்க்குறோம். ஆனால் நம்ம அந்த தங்கையுடைய அந்த வயிற்றில் வந்து இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு கேட்கும்போது தான் நம்மளுக்குலாம் சோகமாக இருக்குது. எனக்கு சோகமாக இருக்குது. நேற்றுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பேச முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் சரி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிறனால தான் டக்குன்னு உட்காந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.